எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மெயினாக திருமண பொருத்தங்கிற விஷயத்த பற்றி பார்க்கலாங்க. திருமண பொருத்தத்தில் மேக்சிமம் ஜோதிடர்கள் செய்கிறது என்ன அப்படின்னா 10க்கு எத்தனை பொருத்தம் அப்படின்னு பார்த்து சொல்கிற அமைப்புங்க. ஸோ நான் அதை எதுவும் தவறாக சொல்லலை. ஏன்னா எங்கள் தாத்தா அப்பா எல்லாமே 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. இது காலத்துக்கு ஏற்பதான் ஜோதிடம் சொல்லணுங்கிறது ஒரு விதி இருக்குதுங்க. இப்போ எல்லாம் 10க்கு எத்தனை பொருத்தங்கிற அமைப்பெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ ஒத்து வரதில்லை. ஸோ கட்ட பொருத்தத்தை முக்கியமாக பார்க்கணும். இந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கும் மெர்ஜ் ஆகுமா, மேட்ச் ஆகுமா, ஒருத்தர் பிடிக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். சொல்லப்போனால் இண்டிவிஜுவல் சார்ட் கூட ஈஸியாக சொல்லிடலாம் ஒருத்தருக்கு பலன். இந்த வருஷம் உனக்கு எது நடக்கும், அடுத்த வருஷம் எது நடக்குங்கிறத நேற்று என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாம் சொல்லலாம். இன்னைக்கு பணம் வருமா வராதான்னு நம்ம இண்டிவிஜுவல் சார்ட்ல ஈஸியாக சொல்லிடலாம். அது கூட ஈஸி. இந்த பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா இதுல நாம ஒன்று சொல்றப்ப அந்தாண்டு இருக்கிறவர் அவரும் அதை சொல்லணும். அந்த சிங்கிங்கு வரதில்லை. நிறைய பேர் என்ன பண்றீங்க, சார் எங்களுக்கு பாருங்க பொருத்தம் இருக்குன்னு எங்க அந்த சைடு இன்னொரு ஜோசியர் சொன்னாருன்னு ரெக்கார்டிங் போடுறீங்க. பார்த்தீங்கன்னா அதுல அவர் என்ன சொல்றாரு, 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு ஒரு பாட்டு மாதிரி பாடி 10ல் எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி செய்யலாம் அப்படிங்கிற. அதெல்லாம் இப்ப எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது. 10 பொருத்தங்கிறது ஒரு 10th டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி நானும் வச்சுக்கேன். சரிங்களா? அது ஒரு 10வது பாஸ் ஆன டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி கணக்கு தான் 10 பொருத்தங்க. அதுக்கப்புறம் உள்ள கட்டத்துல பார்க்கணும். நான் உதாரணத்துக்கு என்னோட எர்லியர் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்துல சனி நிக்கிற நட்சத்திரத்தை கல்யாணமே பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு உங்க சார்ட்ல சனி அஸ்வினியில் இருக்கிறாருன்னா அஸ்வினி நீங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. அந்த சனி வந்துட்டு அது 2ஆம் அதிபதியா இருந்து அவரை பண்றீங்க அப்படின்னா அது சுத்தம் கடுமையான சண்டை தகராறு கொடுக்கும். நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிடறீங்க. அதனால சனி நிற்கும் நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற சில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் சார்ட்ல. அது என்னென்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நட்சத்திரங்களாம் நீங்க அவசியம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத தவிர்த்து இந்த நட்சத்திரத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சில பர்டிகுலர் நட்சத்திரங்கள் இருக்குது, சென்சிட்டிவ், நாம தொட்டா ஷாக் அடிக்குங்கிற நட்சத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு தான் வேலை பண்ணணும். மேக்சிமம் பிரச்சனைன்னு சொல்றவங்களாம் அந்த நட்சத்திரத்துல தான் இருப்பாங்க பார்ட்னர்ஸ். அது ஒண்ணு பார்த்து பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது என்ன, நடக்கிற தசாபுத்தி பார்க்கணும். எனக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நான் கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்கும். எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நான் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணா எப்படி இருக்கும் அந்த கல்யாணம்? பண்ணோன்னு ஹாப்பியஸ்ட் ஆயிருமா? அதனால அதையும் பார்க்கணும். ஆனா இதுல உள்ள நிறைய லாஜிக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிந்து புரிந்து பொறுமையாக பார்த்து செய்யவும். நிறைய மேரேஜ் பிரேக் ஆகுது. ஏகப்பட்ட விஷயம் நம்ம மட்டும் பார்க்குறீங்க, அப்புறம் வெளியே போய் வேற இடத்துல பண்ணிட்டு வந்து மறுபடியும் பிரச்சனைன்னு வர்றீங்க. இந்த மாதிரி நிறைய வருது. பொறுமையாக பார்த்து கரெக்டான கனெக்டிவிட்டி. இந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் வந்துட்டு நீங்க பொருத்தங்கிறத விட கனெக்டிவிட்டி, புரிதல் இல்லை பிடிக்கல அப்படின்ட்டு கூப்பிட்டு டாட்டா பாய் பாய்னு அடுத்த நாளே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிறோம் நாம. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து தான் பண்ணணும். இது ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய பிரச்சனைன்னு வர சார்ட்ல ஒரு அடிப்படை இந்த பேசிக் கான்செப்ட் ரீதியிலேயே அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொருத்தத்தில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதில் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோடது. 2 விஷயம். ஒன்று, ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. இல்லை ஜாதகமே பார்க்காம பண்ணுங்க. 2க்கு நடுவில் நின்றுட்டு வந்துட்டு இதனால பரவாயில்ல அதனால பரவாயில்லன்னு பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.